நம்ம இந்தியா முதலாவது ஓடிஐ மேட்ச்ல இங்கிலாந்து அணிக்கு எதிராக அப்படி போலிங் இப்படி பேட்டிங் இரண்டிலையுமே அபாரமா செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் ரசிகர்களுக்கு ஒரு குறை அப்படின்னா விராட் கோலி அவர் ஏன் விளையாடல அப்படின்னு கேள்வி எழுப்பினது மட்டும் இல்லாம கோலி விளையாட போற இரண்டாவது ஓடிஐ ஆட்டத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டும் இருக்காங்க. இப்படி இருக்க இரண்டாவது ஓடிஐ ஆட்டத்துல நம்ம விராட் கோலி இந்திய அணியில களம் இறங்க போறாரு. ஆனா கோலி அவருக்காக ரோஹித் சர்மா அவர் எடுத்திருக்க முடிவு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு கோபம், அதிர்ச்சி. ஒரு கேப்டனாக இருந்து இந்த இடத்துல கூட ஒரு சிறந்த முடிவை ரோஹித் சர்மா அவரால் எடுக்க முடியலையா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே மீண்டும் ஒரு முறை ரோஹித் அவர் மேல கோபம் அடைகிற மாதிரியான ஒரு முடிவை தான் இந்த இரண்டாவது ஓடிஐ ஆட்டத்தில் ரோஹித் சர்மா அவர் எடுக்க இருக்காரு. ஸோ அந்த முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டத்தில் விராட் கோலி அவர் உள்ள வந்தார்னா வெளியே போக போற பிளேயர் யாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்டத்தில் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ஓப்பனராக வந்தாங்க. துவக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி இந்த தொடரில் கண்டிப்பா விளையாண்டு பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு பிசிசிஐ அவங்களுடைய உத்தரவுக்கு கீழே இருக்கு. அதனால ரோஹித் சர்மா கண்டிப்பா ஜெய்ஸ்வால் அவர் கூட ஓபனராக இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல கோலி அவர் வெளியே போனதால மூன்றாவது இடத்துல கில், நான்காவது இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர், இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம பிளேயிங் 11 சுமூகமாகவே போயிடுச்சு. பேட்டிங் ஆர்டர்லையும் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படல. ஆனா இப்ப இரண்டாவது ஓடிஐ மேட்ச்ல கோலி அவர் உள்ள வர்றதால தற்போது ஜெய்ஸ்வால் அவரையும் நீக்க முடியாத நிலைமையில ரோஹித் சர்மா இருக்காரு. அதே போல நல்லா விளையாண்டிருக்க கில்ல நீக்கிறதா இல்ல ஸ்ரேயஸ் ஐயரை நீக்கிட்டு கோலியை உள்ள கொண்டுட்டு வரதா, மொத்தத்துல யாரை நீக்கிட்டு கோலி அவரை உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிற ரொம்ப பெரிய சிக்கலுக்கு தற்போது ரோஹித் சர்மா தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் கில், ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டு பேருமே அவங்க நல்லா பேட்டிங் பண்ணதான். ஒரு தரப்பு கில்ல நீக்கிட்டு கோலியை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு தரப்பு ஸ்ரேயஸ் ஐயரை நீக்கிட்டு உள்ள கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இரண்டு பேருமே நல்லா விளையாண்டுருக்காங்க, அதனால இரண்டு பேரையுமே நீக்க கூடாது, ஜெய்ஸ்வாலை நீக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் ரோஹித் சர்மா அவருக்கு என்ன செய்யறது? இந்த இரண்டாவது ஓடிஐ மேட்ச்ல கோலி அவரை நிச்சயமா உள்ள கொண்டுட்டு வரணும். சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி கோலி அவரும் ஃபார்முக்கு வர வேண்டியது இருக்கு. ஆனா வெளியே போக போறது யாரு அப்படின்னு புரியாம திக்குமுக்கு ஆடி போயிருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ அந்த வகையில் கடைசியா வந்திருக்க முக்கியமான தகவலின் படி ஸ்ரேயஸ் ஐயர் அவரை நீக்கிட்டு கோலி உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. இது ரசிகர்கள் நடுவில் ரொம்ப பெரிய ஒரு கோபத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு வருது. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஓடிஐ ஃபார்மேட்டையும் தாண்டி T20 ஃபார்மேட்ல விளையாண்டு அற்புதமா பேட்டிங் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஓடிஐல. அவரை நீக்கிறது அப்படிங்கிறது ரசிகர்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அதே போல போலிங் ஆர்டர்ல இருந்தும் யாராவது ஒருத்தர் நீக்கினா இந்தியா வெற்றி பெறது ஒரு கடினமான விஷயமாக மாறிடும். ஸோ நீங்க யாரை நீக்கிட்டு கோலி அவர் உள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.